பஞ்சகாவிய முறையில் விவசாயம் செய்து அசத்தல். இயற்கையில் தான் லாபம் அதிகமாக இருக்குது. செயற்கையில் லாபம் அப்படி ஒன்றும் மக்கள் விரும்ப மாட்டாங்க. இயற்கை விவசாயத்துல ஜெயித்து காட்டிய விவசாயி. அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, சின்ன வெங்காயம், கடலை, உளுந்து, நெல், மரவள்ளி அனைத்தும் நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்படி என்னெல்லாம் பண்றாருன்னு வாங்க பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் செல்லப்பன்பேட்டை பகுதியில இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரவரு முருகானந்தம். முதல்ல இவரு நெல் விவசாயம் செஞ்சுட்டு வந்தாரு. அதுல அவருக்கு பெருசா லாபம் ஈட்ட முடியல. அதனால அவருக்கு சொந்தமான இடத்துல மாற்று பயிரா மரவள்ளி, அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, சின்ன வெங்காயம், கடலை, உளுந்து இந்த மாதிரி பயிர்களை இயற்கை முறையில விவசாயம் செஞ்சுட்டு வராரு. இவருக்கு சொந்தமா 10 ஏக்கர் இடத்துல இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த மாடுகளை வச்சு இயற்கை முறையில பஞ்சகாவிய முறையில இந்த விவசாயத்தை பண்றாரு. மாடுகளுக்கு தேவையான உணவு வகைகளையும் இவரு சொந்த இடத்திலேயே வளர்த்துட்டும் இருக்காரு. 10 மாடுகளும் ஆடுகளும் இவர்கிட்ட இருக்கு. பஞ்சகாவியம் தயாரிக்கும் முறைக்காக மாட்டுடைய சாணம், கோமியம் மற்றும் இயற்கை பொருட்களை கொண்டு இயற்கை விவசாயம் செய்யறாரு. தன்னுடைய விவசாயத்துக்கு ரசாயன உரங்களை முற்றிலுமா இவர் யூஸ் பண்றதே இல்லையாங்க. ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால கீரைகளோட வளர்ச்சி குறைவதாகவும் அதுல இருக்கிற சத்துக்கள்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாரு. இயற்கை முறையில வளர்ற கீரைகள் நல்லா வளருது அப்படின்னும் அதிக மகசூல் கிடைப்பதாகவும் கீரைகளை அதிக அளவுல பொதுமக்கள் இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இயற்கை முறையில பஞ்சகாவியம் பயன்படுத்தி விவசாயம் பண்றதுனால தனக்கு வருமானம் அதிக அளவுல வருவதாகவும் கூறி இருக்காரு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.